விக்ரம் தம்பி, நீங்க ஏன் தம்பி இவ்ளோ எமோஷனலா வந்திருக்கீங்க? அது வந்து நல்லா இல்ல. கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறதெல்லாம் மாத்திக்கோங்க. நல்லா தான் இருக்கீங்க. திடீர்னு பார்த்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எமோஷனல் வந்து ஆயிடுறீங்க. அழுகை செய்றீங்க அப்படின்னு சொல்லி, நம்ம திவ்யா கணேஷோடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாப்புல. அதுக்கு விக்ரமுடைய பதில் வந்து பயங்கர ஷாக்கிங்கா வந்திருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சில அடிச்ச மாரி, "அப்படிதான் சார் இருப்பேன். அப்படிதான் சார் பண்ணுவேன். என்ன சார் பண்றது? எங்க அப்பாவே வந்தாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் சொல்லுவேன். இந்த விஷயத்த பத்தி பேசினா." அப்படிங்கிற மாரி ஒரு ரிப்ளை வந்து குடுத்தாப்புல. ஸோ, அது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர ஷாக்கிங்கா வந்துருந்துச்சு. ஏன் இந்த மனுஷன் இப்படியெல்லாம் வந்து பேசுறாப்புல அப்படின்ற மாரி. ஆக்சுவலா விக்ரம் அவர்கள் வந்து ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுலே ஒரு குவாலிட்டியான ஒரு ஆள் அப்படின்னா, கண்டிப்பா விக்ரம் அவர்கள வந்து சொல்லலாம். ஆனா, அப்பப்ப அந்த டெவில் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது டாஸ்க்கா இருந்தாலும் சரி, இல்ல சில இடங்கள்ல வந்து பேசுற விதங்களா இருந்தாலும் சரி, சில பேர்கிட்ட மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரமுடைய முகத்திரைகள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்பட்டுட்டே வந்திருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மாரியே வந்து இருப்பாப்புல. திடீர்னு வந்து அழுவாப்புல. திடீர்னு எமோஷனல் ஆகுவாரு. ஸோ, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் கண்டிஷன்ல வேரியஸான ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ரியாக்ஷன்ஸும் வந்து குடுத்துருப்பாப்புல. ஸோ, அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன். ஆக்சுவலா இன்னைக்கு கெஸ்ட்டா வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. சாரி, கணேஷ் அவர்கள் வந்து வந்திருக்காப்புல. அதாவது திவ்யாவுடைய அப்பா. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர பத்தியும் ஒவ்வொரு ஃபீட்பேக் வந்து குடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்வதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள வந்து புடிச்சு கலாய்க்கிறாங்க. இவங்க வந்து பேசவே விட மாட்டாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தனியா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது பத்தி எரிஞ்சிட்டுருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு வருவாங்க. வந்துட்டு எல்லாம் நீ தான் கரெக்ட்டா பேசின அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்ற மாரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி கலாய்ச்சி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கமருதீன் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து நல்லா பண்ணீங்க. அந்த பலூன் டாஸ்க் வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, அதுக்கேத்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ரியாக்ஷன்ஸ் வந்து குடுத்தாங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதிய கலாய்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பேரின்பம், பேரானந்தம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பா வந்து விக்ரம் அவர்களுக்கா இருக்கட்டும், சபரியாரா இருக்கட்டும், அதேபோல திவ்யா கணேஷா இருக்கட்டும். ஏன்னா, ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படியே மூஞ்சி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தாரு. ஸோ, அப்போ விக்ரம பத்தி பேசும்போது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் அவர்கள் வந்து அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து குடுத்தாப்புல. ஸோ, அத பார்த்தோனே திவ்யா கணேஷ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடுச்சு. இல்லப்பா அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, எங்க அப்பா சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு பிஹைண்ட் த ரீசன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணு அப்படின்றபோது, அப்போ விக்ரம் சொல்றாரு, "இல்ல, இல்ல எங்க அப்பாவே வந்து சொன்னாலும், அத என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, என்னுடைய கேரக்டரே வந்து அந்த மாரி தான். நான் வந்து அப்படி தான் வந்து இருப்பேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஸ்டாண்ட்ல வந்து கரெக்ட்டா வந்து இருக்காப்புல. ஓகேவா? ஸோ, அதில எந்த விதமான தப்புமே கிடையாது. அண்ட் திவ்யா கணேஷோடைய அப்பா சொன்னதுக்காக அவர் மாத்திக்கணும் அப்படின்ற அவசியமும் வந்து இல்ல. ஏன்னா, அத வச்சு தான் வந்து அவர் இத்தன நாட்கள் வந்து வீட்டுக்குள்ள சர்வைவ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ, அதனால விக்ரமுடைய ரியாக்ஷன் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ, இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.